ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளான பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். அண்டு இது பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பாவோட டிஷர்ட். ஸோ என்னோடய குட்டி பாப்பாவோட டிஷர்ட்டுக்கு தான் நான் இந்த டிசைன் பண்ண போகிறேன். நேற்றுக்கு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட குட்டி பாப்பாவுக்கு ஒரு டிசைன் போட்டிருந்தேன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த டிசைனும் வீடியோவில் இருக்கும். ஸோ அதை என்னோடய குட்டி பாப்பா பார்த்துட்டு நீங்கள் அந்த பாப்பாவுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளவர் வித் பிரான்ச்சஸ் மாதிரி லீஃப் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப க்யூட்டாக ஒரு டிசைன் தான் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பென் யூஸ் பண்ணி. உங்களுக்கு பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா பென்சிலில் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பென்னிலே ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பென்னிலே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் இது எப்படி வேணும்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு வீடியோஸ்லாம் நம்ம சும்மாவே இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்போம். அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டிச் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஸ்டிச் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா சிம்பிளி இந்த ஸ்டிச்சை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பீட்ஸ் ஒர்க், த்ரெட் ஒர்க், அதுக்கடுத்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து அட் ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 30 days சாரீ சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக. ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் 90 days வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 days இருக்குது. அண்ட் அதுக்கு பிட்வீனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ரோப் த்ரெட் ஒர்க், அப்புறம் த்ரெட் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸாக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸை பாருங்கள். ஸோ ஷார்ட்ஸில் வந்து என்ன டிசைன் இருக்கோ நீங்கள் ஷார்ட்ஸை வந்து பார்த்தாலே உங்களுக்கு அதோட அவுட்லுக் ஆர் ஓவர்வியூ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களை வந்து ஃபுல் வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நிறைய ஐடியாஸ் சொல்லுவீங்க, நிறைய சஜஷன் சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களோட மோட்டிவேஷன் தான் என்னால் என்னை வந்து மேன்மேலும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாம் பண்ண வைக்குது. ஆல்ரெடி நான் என்னோடய பழைய வீடியோஸில் எல்லாமே சொல்லியிருப்பேன் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு வந்து அது முடிச்சு தான் இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோஸ் பண்ண முடியும், வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். பட் நம்மளோட ஆரி டிசைன், நார்மல் நீடில் ஆரி டிசைனை கம்பேர் பண்ணும்போது இந்த எம்ப்ராய்டரி வந்து அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. ஸ்டில் பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. வீடியோஸ் எடுக்கணும், அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், திரும்ப அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்தாலும் உங்களோட மோட்டிவேஷனும் சப்போர்ட்டும் தான் என்னை வந்து ரெகுலராக வீடியோஸ் போட வைக்குது. ஸோ அதனால தான் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா லேட் ஆகும் வீடியோஸ் வர்றதுக்கு. ரீசன் இது தான். நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்னால் இது எல்லாமே பண்ண முடியும். அண்டு ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நான் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு, ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. ஸோ
உங்களோட சப்போர்ட், மோட்டிவேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு இந்த மாதிரி நானும் ஒர்க் பண்ணும்போது என்னோடய டேலண்ட் இன்னும் கொஞ்சம் வளர தான் செய்யுது. ஸோ அதுக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீக் முடிகிறதுக்குள்ளாடி நான் வந்து கண்டிப்பாக கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கிவ்அவே பார்த்திங்கன்னா டாஸ்க் நம்மளோட எம்ப்ராய்டரி ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணால் போதும். இந்த மாதிரி இழுத்தெடுத்து அந்த எண்டில் வைக்கணும். அதுக்கடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுருக்கி வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த லீஃபை ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. ஸோ ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளாடி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு வெளியே போகாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாலே போதும். ரொம்ப சிம்பிளான டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் கிவ்அவேக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எம்ப்ராய்டரி ரிலேட்டடாக தான் கொடுக்குறதா இருக்கிறோம். ஸோ நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கூட ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். ஸோ யார் வேணுனாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் போதும். நான் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் மட்டும் போதும். நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு ப்ளவுஸுக்கு நார்மல் நீடில் ஆரி ஒர்க் போட்டு காமிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரித்திகா அப்படின்னுக்கிற ஒரு சிஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து கிவ் அவே ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு சாரீ தான் கொடுத்துருந்தேன். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்குறதா இருக்கிறேன். ஸோ வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நீங்களும் எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் வின் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடைக்கும் உங்களுக்கும். ஸோ நீங்களும் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஈவன் இந்த எம்ப்ராய்ட்ரினாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆரி ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி குத்திக்கிட்டு நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அது டபுள் லேயர் கொடுங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுக்குறோம். அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு வாட்டி கூட ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் திக்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 2 லேயர் திரும்ப நம்ம ட்ரா பண்ணி இருக்கிற அவ்வளோத்துலேயும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இந்த இது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய உங்களால் ட்ரை பண்ண முடியக்கூடிய ஒரு டிசைன் தான். அண்டு பிகினர்ஸுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பிகினர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டபுளாக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டபுள் லேயரில் கொடுத்துட்ருக்கோம். இல்லை உங்களுக்கு சிங்கிள் லேயரே ஓகே அப்படின்னா நீங்கள் சிங்கிள் லேயர் கூட கொடுத்துக்கலாம். எனக்கு டபுள் லேயர் தான் ஓகே. ஸோ நான் டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிடில் கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்ஸை தான் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக மெரூன் கலரில் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் த்ரெட்டு. ஸோ எடுத்து இந்த மாதிரி இதோட மிடில் இந்த மாதிரி குத்தி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ இந்த எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆக சுற்றி அதை திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு குத்தின இடத்துல அதே மாதிரி பிடிச்சி இன்சர்ட் பண்ணி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது மாடல்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஐடியாஸ், சஜஷன்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. அது உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் 9159672563 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸ், சஜஷன்ஸ், ஐடியாஸ் எதுனாலுமே என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லலாம். அண்ட் ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ண போகிறேன். அண்ட் பாப்பாவோட டிஷர்ட்டை ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். ஸோ நான் வந்து மிடில் போர்ஷனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்னோடய குட்டி பாப்பாவுக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும்.
நீங்களும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.